கோகுவும் பென்னும் இப்போ யாரை தேடி போய்கிட்டு இருக்காங்க? இந்த எபிசோடில் வர எல்லாமே கற்பனை தான், எதுவும் உண்மை கிடையாது. இது உண்மைன்னு நம்பினீங்கன்னா கம்பெனி பொறுப்பாகாது. ஸோ இப்போ வாங்க நம்ம எபிசோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எபிசோடோட ஸ்டார்டிங் சீனே நம்ம கோகு இல்லை நம்மளோட பென் அப்படியே பிக்சல் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் அப்படியே பறந்து போயிட்டு இருக்கா. அப்படி யார் கூட நம்ம கோகு கூட தான் போய்கிட்டு இருக்கா. அப்படி ஸோ போகிற வழியில் யாருக்கு பற்றிப்பா நம்ம யாரை தேடி போய்கிட்டு இருக்கோன்னு கேட்க, அதுவாப்பா இவன் என்னுடைய பாலிய நண்பன், இவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ என்னுடைய பெஸ்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோகு சொல்லிக்கிட்டு இருக்க. ஓ அப்படியா, அவனும் உன்னை மாதிரி ஸ்ட்ராங்கானவனான்னு கேட்டால் அவனும் என்னை மாதிரி ஸ்ட்ராங்கானவன் தான். ஆனால் அவன் என்னை மாதிரி ஒன்றும் சூப்பர் ஹீரோ அதாவது சயன்லாம் கிடையாது. அவன் ஒரு நார்மலான ஹியூமன் பீயிங். ஆனால் நார்மலான ஹியூமன் பீயிங்ஸ் மத்தியில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தன். அதனால தான் இந்த டோர்னமெண்ட் ஆஃப் பவருக்கு நான் அவனையும் என்னோட கூட்டிட்டு போகலான்ட்டு ஒரு முடிவில் இருக்கேன். ஸோ அதனால கண்டிப்பாக அவன் வருவான் கூப்பிட்டு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இப்போ அவனோட வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இப்போ டோர்னமெண்ட் ஆஃப் பவருக்கு ஆளை சேர்த்தே அவனுப்பா பென்னு அப்படின்னு சொல்ல, உனக்கு நீ சொல்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. ஸோ அதனால வா வேகமாக போவோம், எல்லா ஆட்களையும் பிடிச்சாதானே நம்ம டோர்னமெண்ட் ஆஃப் பவருக்கு போக முடியும். ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான். இதே ஸ்பீடில் போயிட்டு இருந்தோம்னா நம்ம வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ளே கிட்டத்தட்ட டோர்னமெண்ட் ஆஃப் பவரே முடிஞ்சு போயிடும். ஸோ அதனால் இன்னும் ஸ்பீடை ஏற்றிட வேண்டியதான் அப்படின்ட்டு ஹை ஸ்பீடில் நம்ம கோகுவும் நம்மளோட இவன் யார் நம்மளுடைய பென்னும் பயங்கர ஸ்பீடில் போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ நேராக யார் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய கிரில்லின் இருக்கா அப்படில அவர் வீட்டுக்கு தான். அவர் நம்மளுடைய ஆண்ட்ராய்டு 18 கூட இருப்பா அப்படி. ஸோ அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் இருக்குன்ற விஷயம்லாம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ நம்மளுடைய கோகு இவங்களை பார்க்குறக்காக வந்திருக்க. என்னப்பா கோகு பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, எதுக்காக வந்திருக்கு, ஏதாவது தேவைப்படுதா, ஏதாவது விஷயமா முக்கியமான விஷயமா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கிரில்லினும் கேட்குறா அப்படி. ஆமாடா மொட்டை, நம்ம இப்போ டோர்னமெண்ட் ஆஃப் பவர் அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பிக்க போது. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான எனிமீஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க கூட சண்டை போகிறதுக்கு எனக்கு டீம் ஆட்கள்லாம் தேவைப்படுறாங்க. ஸோ அதனால் நான் உன்னை தேடி வந்திருக்கேன், நீ வருவேன்ற ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கேன். ஸோ அதனால என்னை கவுத்து விட்டுறாதரா தலைவா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய இவனும் கேட்க, நீ சொல்கிறதும் கரெக்டு தான் நண்பா, ஆனால் எனக்கு இப்போ குழம்பம் குட்டியெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நான் எப்படிப்பா வருவேன் இந்த மாதிரி தேவையில்லாத சின்ன சின்ன ஃபைட்டுக்கலாம் அப்படின்னா, எனக்கு மட்டும் என்ன பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இல்லையா, நான் என்ன சும்மாவா இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கோகுவும் கேட்க, பரவாயில்ல வாப்பா நான் உன்னுடைய ஒய்ஃப் கிட்ட பேசிக்கிறேன், நம்ம டோர்னமெண்ட் ஆஃப் பவர் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், அதை பற்றி நான் எப்படி வாயால சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி மனசில் நம்ம நினச்சிக்கிட்டு, வாப்பா கண்டிப்பாக நீ வந்தே ஆகணும் அப்படின்னு கோகு கூப்பிட. ஸோ நம்ம கோகு மண்டையை கழுவி நம்மளுடைய கிரில்லினையும் வர வச்சுற. சரிப்பா நான் வரேன் அப்படின்ற மாதிரி கேட்க, ஆனால் நான் உன்னைய மட்டும் கூப்பிட்றக்கா வரல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறான். என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்டால், எனக்கு ஆண்ட்ராய்டு 18 கூட வரணும், ஏன்னா அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்கானவன்றது எனக்கு நல்லாவே தெரியும், அவளையும் சண்டைக்கு கூப்பிடுறியாடா அப்படின்ற மாதிரி கேட்க, சரி அவளையும் தான் சண்டைக்கு கூப்பிட்றேன், கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் சண்டைக்கு வந்தே ஆகணும், நீங்கள் வந்தீங்கன்னா 100 மில்லியன் பெரிஸ் உங்கள் ரெண்டு பேருக்கு ஆளாளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுடைய ஆள் பிட்டா போட்டு விட்டா அப்படி நம்மளுடைய கோகு. சாரி பெரிஸ் இல்லை ஜெனிஸ். ஸோ அதனால் வேறு வழி இல்லை, சரிப்பா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பட் அதுக்கு முன்னாடி நீ ஒரு டெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் நம்மளுடைய கோகு ஈடுபடுற அப்படி. ஸோ அதனால் நீ ஒரு டெஸ்ட்டுக்கு ஈடுபட்டே ஆகணும், நீ இன்னமும் முந்தி இருந்த மாதிரி இருக்கியா இல்லை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கியா அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆமாம் நான் இவனை இன்ட்ரடியூஸ் பண்ண மாறேன்ட்டேன், இவனுடைய பேர் தான் பென் டெனிசன். ஆடா பாவி இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன், நானும் பக்கத்தில் தான் இருந்தேன், இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறியடா, இதெல்லாம் வந்த உடனே பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம பென்னு பேசுகிற அப்படி. நம்ம கிரில்லின் கிட்டையும் நம்மளுடைய இவன் ஆண்ட்ராய்டு 18 கிட்டையும், என்னுடைய பேர் தான் பென் டெனிசன், உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு சொல்ல. ஸோ இப்போ தான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. என்னடா ட்விஸ்ட்டுன்னு கேட்டால், நம்ம பென்னுக்கும் கிரில்லினுக்கும் இடையில தான் நம்ம கோகு சண்டேவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். இந்த ஒரு விஷயம் பென்னுக்கே இப்போ தான் தெரிய வருது. நம்ம கிரில்லின் பயங்கரமாக ஷாக் ஆகிறான், இவன்லாம் ஒரு பொடிப்பையன் இவனை ஈஸியாக அடிச்சிடலாம், இருந்தாலும் ஒருத்தரோடைய தோட்டத்தை வச்சு நம்ம தப்பாக எதையும் இடம் போட்டுறக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ வேறு வழி இல்லை, நண்டா இவனை டெஸ்ட் பண்ணி ஆகணுமா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பென் என்ன பண்ணுறா அப்படி, அவர் ஒரு கச்சக்குன்னு அவரோட அல்டிமேட்ரிக்ஸை ஒரு தட்ட கோகு மாதிரியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்து, இப்போ நான் தயாராக இருக்கிறேன், யார் வேணாலும் வாங்கடா சண்டைக்கு நான் ரெடிடா, நீங்கள் ரெடியாடா அப்படின்ற மாதிரி கோகு மாதிரியான ஒரு ஆட்டிடியூடு, ஒரு திமிரு, அப்படியே ஒரு அடி இடின்னு ஒரு மாதிரி வித்தியாசமாக போஸ்லாம் கொடுக்க ட்ரை பண்ணுற அப்படி. ஆனால் நம்மளுடைய பென்னுக்கு, அதாவது நம்ம கோகு பென்னுக்கு செட் ஆகலை. இதை பார்த்த கிரில்லினுக்கு வாயே பேச முடியல, ரொம்ப ஆச்சரியமாக போடுறான், என்ன நடக்குது இங்கே, எப்படி ரெண்டு கோகு வந்தாங்க, இங்கே இருந்து அந்த பச்சை கலர் பையன் எங்கே போனான், திடீர்னு அவன் காணா போயிட்டு கோகு வந்திருக்கான், அதுவும் புதுசாக இருக்கான் அந்த கோகு அப்படின்ற மாதிரி யோசிக்க, அப்போ அந்த பையன் கோகுவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கானா அப்படின்ட்டு சொல்ல, ஆமாப்பா இதுதான்ப்பா அவனுடைய பவரே, அவனுடைய வாட்சில் தான்
தான் இந்த பவர் எல்லாமே இருக்குது. அவனால் எங்களை மாதிரி சூப்பர் சைன் எல்லாமே எடுக்க முடியும். அவன் என்ன கூட பவர்ஃபுல்லான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் எடுத்தான் தெரியுமா? ஸோ இவனுக்கும் என்ன மாதிரி திறமைகள் முழுசாக இல்லைனாலும் ஓரளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் நீ சண்டை போடலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ சரி கோகு கூட சண்டை போட்டு எனக்கு ஆல்ரெடி பழக்கம் இருக்குது. ஸோ அதனால் இந்த கோகு நமக்கு ஈஸியாக தான் இருப்பான். இவனுக்கு பெருசாக எந்த ஒரு ட்ரைனிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நம்ம பெண்ணோ அப்பா இவனை எப்படியாவது நம்மளும் தோக்கடிச்சே ஆகணும். என்ன பண்ணுறது, கை ஓடல காலு ஓடல, ஒரு மாதிரி கிடுகிடுன்னு நடுக்கம் ஏற்படுது. நம்ம கிரில்லின் என்ன பண்ணுற அப்படியே அவருடைய ஒரு மெயின் அட்டாக்கான ஒரு டிஸ்க் பிரேக்குன்ற மாதிரி, இந்த அட்டாக் பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஸோ இந்த ஒரு அட்டாக்கை நம்மளுடைய கோகு மேலே விட பட் நம்ம கோகு அதுலேருந்து ஈஸியாக டாச் ஆகிற அப்படி எல்லா அட்டாக்லேருந்து டாச் ஆகிற அப்படி நம்மளுடைய கோகு, அதாவது நம்ம பென் கோகு. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நம்மளுடைய கோகு, அதாவது நம்ம பென் ஒரு பேர் வச்சுட்டா அப்படி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனோடைய பேர் கோபென். ஸோ இப்போ வாடா மோதி பார்த்துடலாம் நம்ம நீயா நானான்றத அப்படின்ட்டு நம்மளுடைய கோபென் என்ன பண்ணுறா அப்படி சும்மா தாறு மாறான ஒரு சண்டையில் ஈடுபடுறா அப்படி நம்ம கிரில்லினுக்கும் ஈடு கட்டி பயங்கரமான ஒரு சண்டையில் ஈடுபட்டு எப்படியோ கிரில்லினை ஜெயிப்பாரா இல்லையான்றது தெரியாமல் நம்மள ஒரு முழுத்தர போட்டுருக்கு. அப்போ தான் டக்குன்னு சூப்பர் சைன் ஃபார்முக்கு எடுக்கிறா அப்படி. ஸோ அல்டிமேட் டிரான்ஸ்ஃபர்மேஷனை எடுக்காமலே சூப்பர் சைன் ஃபார்ம் எடுக்க முடியும்ன்றதே நம்மளுடைய கோபெனுக்கு இப்போ தான் தெரிய வருது. இவன் சூப்பர் சைன் ஃபார்ம் எடுத்ததுமே நம்ம ஆளுக்கு பயங்கரமான ஷாக்கு. இவனால் சூப்பர் சைன் ஃபார்ம் எடுக்க முடியுமா, இது எனக்கு தெரியாதே. இந்த பையல எப்படி சூப்பர் சைன் ஃபார்ம் எடுக்கிறதுன்னு கற்றுக்கிட்டான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கிரில்லின் யோசிக்க நம்ம கோகுக்கே ஷாக்கு. என்னடா அது திடீர்னு இவன் எப்போ சூப்பர் சைன் எடுத்தான், எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கோகும் ஷாக் ஆகி போயிருக்க. சரி எதுவாக இருந்தால் எனக்கு என்ன, ரெண்டில் ஒன்று பார்க்காம இந்த கிரில்லின் விட மாட்டான்டா, வாடா மோதி பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கிரில்லின் இப்போ ஆக்ஷனுக்கு ரெடி ஆகிட்டா அப்படி. ஆக்ஷனுக்கு இங்கே அர்ஜுன் கூட இந்த அளவுக்கு பயங்கரமாக போஸ்ட் கொடுக்க மாட்டாரா, ஆனால் நான் கொடுப்பேன்டா. ஏன்னா நான் யாரு கிரில்லின்றா ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஹியூமன் பீயிங்டா அப்படின்ற மாதிரி டைலாக்லாம் விட்டுட்டு சண்டையில் திருப்பி ஈடுபடுறாங்க. சூப்பர் சைன் ஃபார்மில் சும்மா தக்காளி தாறுமாறா சண்டை போடுறா அப்படி நம்மளுடைய கோபென்னு. ஸோ சூப்பர் சைன் ஃபேஸ் ஒன்று இவன் எடுப்பான்ட்டு எதிர்பார்க்காத ஒரு சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்க. பரவாயில்ல இவன் ரொம்பவே நல்லாவே சண்டை போடுறான். இவனுடைய ஃபைட்டிங் ஸ்கில்ஸ்லாம் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது, இருந்தாலும் இவன் ஸ்ட்ரென்த்து எல்லாம் சும்மா தாறுமாறாக இருக்குதுன்னு சொல்ல நம்ம கோக்கும் அதை தான் ஃபீல் பண்ணுறா அப்படி. பரவாயில்ல பென் கொஞ்சம் இப்போதைக்கு மார்ஷியல் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் வளர்த்துருக்கான் போலக்கு என் ஃபார்மில் அப்படின்னு யோசிக்க, பரவாயில்ல நானும் நல்லா சண்டை போடுறேன்ட்டு ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் சொல்கிறத கேட்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நம்ம பெண்ணை ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா அப்படி. ஆனால் இது முடிவில்லைப்பா. என்ன சொல்கிறான் இவன் சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியல. இது முடிவில்லைன்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை இதுக்கு அடுத்த ஃபார்மையும் இவன் எடுத்துருவானோ? எனக்கே லைட்டாக பீதியை கிளப்பி விட்றானே. யாரா நீ எங்கேருந்துடா வந்திருக்க? கோகு கூட சூப்பர் சைனை எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அவனுக்கு 20 வருஷத்துக்கு மேலே, அதாவது 20 வருஷமா அதுக்கும் மேலேயே ஆயிடுச்சுடா. ஆனால் சூப்பர் சைன் ப்ளூக்கெல்லாம் எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு தெரியுமா? இப்போ பார்த்தா நம்ம கோகு சூப்பர் சைன் ப்ளூவுக்கே மாறிட்டான். அடுத்த நேரம் எப்படி இது சூப்பர் சைன் ப்ளூ ஃபார்மை கோகு எப்படி எடுத்தான்? அதாவது நம்ம கோபென் எடுத்திருக்கா அப்படி, கோகு இல்லை நம்ம கோபென்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம கோபென் எடுத்ததை பார்த்து நம்ம கோகுக்கே பயங்கரமான ஷாக்கு. இவனால் சூப்பர் சைன் ப்ளூ எடுக்க முடியுமா? இவன் நான் நினச்ச அளவுக்கு ரொம்ப வீக்கானவன்ட்டு நான் நினச்சேன் என்னோட, பட் இவன் ஏன் அளவுக்கு இப்போ ஸ்ட்ராங்கானவனாக இருக்கிறான் அப்படின்ற மாதிரி நம்ம கோகுவும் திங்க் பண்ண நம்மளோட இவனுக்கு ஷாக்காக ரொம்ப அள்ளி போயிடுச்சு. என் வாழ்க்கையிலே இப்படி ஒரு விஷயத்த நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைடா. அதுவும் ஒரே நாளில் சூப்பர் சைன் ஃபார்மையும் சூப்பர் சைன் ப்ளூவையும் யாரும் எடுத்ததுலேன்னு சொல்ல, வாங்கடா காமே அட்டாக் தான்டா அடுத்து அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஒரே நேரத்தில் காமே அட்டாக் விட்டுக்கிறாங்க. ஸோ நம்ம கோபெனுக்கு தெரியாத டெக்னிக்னா அது கயோகேன் மட்டும்தான். இல்லைன்னா நம்ம கோகுவோட இப்போ பவர்ஃபுல்லாக கோகு அளவுக்கு பவர்ஃபுல்லாகிடுவான் கயோகேன் டெக்னிக்கை மட்டும் கற்றுக்கிட்டான்னா. ஸோ அதனால இந்த ஒரு விஷயம் தெரியாதனால 2 பேருக்கு இடையில ஒரு பயங்கரமான காமே அட்டாக்கு. கடைசியில் யார் ஜீப்பா அப்படின்ற மாதிரி நம்மளும் ஒரு மிடில் ஆஃப் தி எட்ஜில் இருக்கோம். ஸோ இப்படி நம்மளை மிடில் ஆஃப் தி எட்ஜுக்கு கொண்டு வந்து யாரா ஜெயிக்க போகிறா அப்படின்ற மாதிரி நம்மளும் ஒரு யோசனையில் இருக்க நம்ம கிரில்லின் காமிக்கிறாங்க. ஒரு வழியாக எப்படியோ நான் ஜெயிச்சிட்டேன்டா அப்படின்ற மாதிரி யோசிக்க, நம்மளுடைய கிரில்லின் தான் ஜெயிச்சிட்டா அப்படி போல இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளும் யோசிக்கிறோம். பட் நம்மளுடைய கிரில்லின் ஓவர் கம் பண்ணிட்டா அப்படி, அதாவது கோகுவோடைய சூப்பர் சைன் ப்ளூ ஃபார்மே ஓவர் கம் பண்ணதுனால நம்மளுடைய கோகும் சரி ஓகே, அதாவது நம்ம கோபென்னோடைய சூப்பர் சைன் ஃபார்மை தான் ஓவர் கம் பண்ணியிருப்பா அப்படி நம்மளுடைய கிரில்லின். ஸோ நீ கண்டிப்பாக என்னோட கலந்துக்கிட்டே ஆகணும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இங்கே பார்த்தா நம்ம பென்னு மயக்கத்தில் கிடக்கிறா அப்படி. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா ரொம்ப பவரை ஓவராக யூஸ் பண்ணிட்டா அப்படி இல்லை, அதனால வாட்ச்லேயும் சார்ஜ் போயிடுச்சு, ஐயாவுக்கும் எனர்ஜி ட்ரெயின் ஆகி போயிடுச்சு. நம்ம கிரில்லினோ எப்பா அவன் கூட வந்து மயக்கம் போட்டு கொண்டுட்டான்ப்பா. எப்பா தம்பி என்னாச்சு? ஏய் உனக்கு என்ன ஆச்சு? இப்போ நீ நார்மல் ஃபார்முக்கு வந்துட்ட போல இருக்கு, அப்போ கொஞ்ச நேரம் தான் அவனால் எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, இவன் யாரா சாமி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான்? கோகு இவன் ஒன்னேவே தூக்கி சாப்பிட்ருவானோ அப்படின்ற மாதிரி கேட்க, நம்மளுடைய கோகு ஆமாப்பா இவன் என்னை தூக்கி சாப்பிட்றதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது, பட் இப்போ இவனை நான் கண்டிப்பாக புல்மாவோட இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போய் ஆகணும், இவனை ட்ரீட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஸோ எல்லோரும் நம்ம புல்மாவோட இடத்துல பார்ப்போம். ஸோ வந்துடுங்க, நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக வந்தே ஆகணும்.
ஏன்னா இது முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பென்னை தூக்கிக்கிட்டு நம்மளுடைய கோகு ஃப்ளையிங்கில் புல்மாவோடைய வீட்டுக்கு போய்க்கின்னு இருக்கிறா. அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா நம்மளுடைய பீரஸ் இருக்கு. அப்படிலாம் அவ்வளோதான் காமிக்கிறாங்க. வீஸ் அப்போ இந்த நேரம் வந்துருச்சுல்ல. ஸோ டோர்னமெண்ட் ஆஃப் பவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிக்க போகுதுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்ல, ஆமாம் மயிலாடு கோகுவும் 10 பேரை எப்படியோ ஒன்று சேர்த்துட்டா. அவங்க எல்லாரும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்களான்றது தான் தெரில. பட் இருந்தாலும் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம பென்னுன்ற ஒருத்தன் இருக்கனால நமக்கு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. என்ன நடக்க போகுதுன்றது எனக்கே சத்தியமாக தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா கம்மியாக இருக்குன்ற அதிகமாக இருக்குன்ற, நமக்கு இப்போ ஒரே ஒரு ஆப்ஷனாக இருக்கிறது இப்போ அந்த பென் டெனிசன் மட்டும்தான். அவனால் பவர்ஃபுல்லான டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எடுக்க முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக அவனை ஜெயிக்கிறதுக்குன்ட்டு அங்கே யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் பவர்ஃபுல்லான ஏகப்பட்ட வாரியர்ஸ் இருக்காங்க. பட் நம்மளுடைய வாரியர்ஸை விட அவங்களுடைய வாரியர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஈவன் வெஜிட்டா கூட ஸ்ட்ராங்காக ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. பட் இருந்தாலும் அவனுடைய ஏலியன்ஸை வச்சு அவனால் ஜெயிக்க முடியுமான்றதுன்னு தெரியல. ஏன்னா அவனால் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் ஏலியன் ஃபார்மில் இருக்க முடியுது. என்ன பண்ணுறதுன்ட்டு நமக்கு ஒன்றும் புரியலை. ஸோ இந்த டீமில் நம்ம பென் 10 இருக்கிற. அப்படி பென் 10 மட்டும் டீமில் இல்லை, இன்னும் நிறைய பேர், அதாவது 10 பேரில் நம்ம பென்னும் ஒரு ஆள், அதாவது நம்ம ஃப்ரீஸாவோட இடத்த தான் இப்போ நம்ம பென் பிடிச்சிருக்கா. அப்படி ஸோ இது வரைக்கும் ட்ரியோ பேட்டில் நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இப்போ பார்ப்பீங்க. நம்ம கோஹான் பிக்கலோ தனி, இப்போ நம்மளுடைய ட்ரியோவாக இருக்கிறது நம்ம கோகு, வெஜிட்டா, அப்புறம் நம்ம பென் டெனிசன். ஸோ இவங்க 3 பேர் மேலே தான் பயங்கரமான நம்பிக்கையில் நம்ம இவர் இருக்கா. அப்படி பீரஸ் என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த பேட்டில் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பீரஸ் சொல்ல, ஏன்னா என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, அந்த ஒரு பிளானை மட்டும் நிறைவேற்றினா கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிப்போம், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறதோட இந்த ஒரு எபிசோடு இதோட முடியுது. ஸோ இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி அழைச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த ஒரு வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. இந்த வீடியோவோட லைக்கை பொறுத்து தான் அடுத்த எபிசோட் போகலாமா வேணாமான்றதை பற்றி நான் யோசிப்பேன். ஸோ அப்படியே நம்ம நருட்டோ செகண்ட் எபிசோட் போட்டிருக்கோம். அந்த எபிசோட பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பை, see you soon.